அந்த பெடல் இப்போ இந்த பெடல் வந்து ஓல்டு பெடல் போட்டு காட்டுறோம். இது வந்து ஓல்டு பெடல். இவருக்கு ஆர்பிஎம் சவுண்ட் வந்து எவ்வளோ சவுண்ட் வருது கேட்குதான்னு தெரியல வீடியோவில். ஆனால் சவுண்டு வந்து வருது அதிகமாக. எவ்வளோ சவுண்டு வருது. இது வந்து ஃபால்ட்டான பெடல். இப்போ வந்து நியூ பெடல் போடுறோம். இது ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான். இப்போ பார்த்தோம்னா சவுண்டு வந்து கம்மியாகிடுச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இன்ஜினில் போய் பார்ப்போம். இப்போ சவுண்டு வந்து கம்மியாகிடுச்சு. ஐடியல் பெடலில் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிச்சோன்னா இந்த லான்ச் ஸ்கேனர் வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இதை எப்படி கண்டுபிடிச்சோன்னா இந்த லான்ச் ரீடர் வச்சு தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கு நான் இது வந்து பை பண்ணது. இது வந்து எல்லா காருக்கும் யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சி இப்போ ரீசெட் பண்ணலாம் அதை கோடை. இப்போ வந்து இந்த ரெனால்டு கிட்ட வந்து ஒரு கார் ப்ராப்ளத்துக்காக வந்திருக்குது. ஆக்சிலேட்டர் ப்ராப்ளம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஆர்பிஎம் வந்து அதிகமாக காட்டுது. அதுக்கு எப்படி இது செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த லான்ச் ரீடர் இருக்குது, ஸ்கேனர் இருக்குது. லான்ச்சு சி ரீடர் ஸ்கேனர் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி டெஸ்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இப்போ தான் இந்த காரில் வந்து இந்த ஸ்கேனர் வந்து ப்ளக் பண்ணணும். இந்த பேசஞ்சர் சீட்டு கீழே வந்து இருக்குது இந்த ஸ்லாட்டு. இந்த பேசஞ்சர் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லாட் இருக்கும். இதுதான் இந்த ஸ்லாட்டு. இந்த ஸ்லாட்டில் தான் வந்து இந்த ரீடரோட ப்ளக்கை வந்து நம்ம வந்து ப்ளக் பண்ணணும். அப்படி ப்ளக் பண்ணுற பிறகு பார்த்திங்கன்னா இந்த கார்டு ரீடர் வந்து இப்படி ரீட் ஆகும். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் அந்த கார்டு ரீடர். இப்போ தெரியுது பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஆரோ மார்க்கை யூஸ் பண்ணிவிட்டு இந்த டயக்னாக்சஸ்ன்னு கொடுக்கணும். மெயின் வந்து கொடுத்துட்டு நம்ம ஓகே பட்டன் கொடுக்கணும். ஓகே பட்டன் கொடுத்து இப்போ கார் டயக்னைஸ் பண்ணுது. இப்போ வந்து இந்த பேடல் ஷிஃப்ட் வந்து நம்ம வந்து மாற்றியாச்சு. அதனால் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரீட் கோடுன்னு கொடுக்கணும். இந்த ரீட் கோடுன்னு கொடுத்தா இது வந்து ரீட் பண்ணோம். இப்போ பாருங்க இந்த யாராவது எல்லாமே P2108 த்ராட்டல் எல்லாமே இருக்குது. இப்போ இது வந்து எல்லாம் ரீசெட் பண்ணுறதுக்கு திருப்பி நம்ம பேக் போயிட்டு இந்த எரேஸ் கோடுன்னு பாருங்கள், அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்கணும். இது கொடுத்தா கிளியர் ரீசெட் எமிஷன் ரிலேட்டட் டயக்னாஸ்டிக்ஸ் இன்ஃபர்மேஷன் ரீஷோரிங் கேட்கும். திருப்பி ஓகே கொடுத்துருங்க. ஓகே. இப்போ இன்ஜின் ஆன் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துனாது கொடுத்துட்டா இது ப்ராசஸ் நடக்கும். இப்போ கிளியர்டுன்னு வந்துச்சு. திருப்பி ஓகே கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து இந்த கிட்டு காரோட ஆக்சிலேட்டர் பெடல். இது வந்து எலக்ட்ரானிக் பெடல். இதுதான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்கோம்.